வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அனுவல் பிளான் 2026 அறிவிச்சிருக்காங்க. இதில் பல்வேறு தேர்வுகளுக்கான அனுவல் பிளானர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்னென்னு பார்ப்போம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க, ஆசிரியர் பணிக்கு தயாராகிறவங்க அனைவருமே தயாராகுங்க. என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான தேர்வு நடக்க போகுது. அதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன்னா, ஏற்கனவே நோட்டிஃபை பண்ணியாச்சு. மே மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து மே மாதம். நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன். ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாதம் அனௌன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க, நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிடிஎஸ்டன் பிஆர்டி. இது யாருன்னா பிடிஎஸ்னு தெரியும். நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சோசியல், இந்த மாதிரி ஜியாகிரஃபி, இந்த மாதிரி பட்டதாரி ஆசிரியர். பிஆர்டினா நம்ம பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர், அதாவது எஸ்எஸ்ஏ ஆஃபீஸ், பழைய எஸ்எஸ்ஏ ஆஃபீஸ், இப்போ எஸ்எஸ் ஆஃபீஸ், சமக்கர சிக்ஷா அபியான் இப்போ பேர். அந்த ஆஃபீஸில் வந்து பிஆர்டி போடுவாங்க. ரெண்டுமே பிடிஎஸ்னு கேட்டுதான். இது பிடிஎஸ்னு தான் பிஆர்டி வந்து பிடிஎஸ்னு கேட்டுதான். இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலையில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே டிஇடியில் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இது பேப்பர் 2ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுனா அவங்க ஸ்கூலில் பிடி ஸ்டாண்டாகவும் இல்லை எஸ்எஸ் ஆஃபீஸில் பிஆர்டியாகவும் போகலாம் அவங்க. அடுத்து பாருங்கள், டிஎன்டிஇடி. இது பேப்பர் 1 அண்ட் 2 ரெண்டுமே தான். டெட்டு எக்ஸாம் வந்து மே மாதம் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஜூலையில் எக்ஸாம். மே மாதம் கால்ஃபர் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் சிஎம்ஆர்எஃப்னு சொல்லி அது ஜூனில் கால்ஃபர் பண்ணி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அடுத்து செட்டு, காலேஜ் ப்ரொஃபஸருடைய செட்டு எக்ஸாம், அதுக்குரிய தகுதிக்கான செட்டு, அது வந்து ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு செப்டம்பரில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அடுத்து டிஎன்டிஇடி, அது ரெண்டாவது. அடுத்த டிஇடி வந்து பாருங்கள், முதல்ல மேலே வச்சு ஜூலையில் முடிக்கிறாங்க. அடுத்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர் போக அக்டோபர்லேயே வைக்கிறாங்க, 2 மாதத்துலேயே. அப்போ அதுக்கான ரிசல்ட் உடனே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலையில் தேர்வு எழுதுனீங்கன்னா செப்டம்பருக்குள்ளே ரிசல்ட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அக்டோபரில் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு டிசம்பரில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெட்டு வந்து இந்த வருஷம் 2026 2 தடவை நடக்க போகுது. இதை பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் மொத்தத்தை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாச்சு மே மாதம். அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் பிப்ரவரி வந்து கால்ஃபர் வரப்போகுது. ஜூனில் எக்ஸாமு. பிடிஎஸ் அண்ட் பிஆர்டி, இது வந்து டிஎன்டிஇடி பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாமு, வேலைக்கான எக்ஸாமு. மார்ச் மாதம் கால்ஃபர் பண்ணி ஜூலையில் போட போகிறாங்க. அடுத்து டிஎன்டிஇடி டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பேப்பர் 1, 2 ரெண்டுக்குமே மே மாதம் கால்ஃபர் பண்ணி ஜூலையில் நடக்க போகுது. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அந்த இதுக்கான எக்ஸாம் ஜூன் மாதம் கால்ஃபர் பண்ணி ஆகஸ்ட்டில் நடக்க போகுது. செட்டு வந்து ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணி செப்டம்பரில் நடக்க போகுது. அடுத்த டெட்டு வந்து அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பரில் நடக்க போகுது. இது ஃபுல்லாகவே டென்டேட்டிவ்னே கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது அடிஷனல் டெலிஷன் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருமே ஆசிரியர் தகுதி தேர்வு, காலேஜ் ப்ரொஃபஸருக்கு தயாராகிற அனைவருமே இந்த தேர்வுகளுக்கு இப்போ இருந்தே தயார்படுத்திக்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. வாழ்த்துக்கள். வணக்கம்.